நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை இனிய வணக்கம். உணவில் மொத்தம் 5 வகை இருக்கு. ஒவ்வொரு வகையும் எவ்வளவு சத்து இருக்கு, எது சாப்பிடலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உணவுப் பொருள்களில் 5 வகை இருக்கிறது. ஒன்று உயிருள்ள உணவு, இன்னொன்று 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு, 3வது வெஜிடேரியன் சைவம், 4வது அசைவம் நான் வெஜிடேரியன், 5வது லாகிரி வஸ்து போதைப் பொருள். இந்த 5 பொருளை பத்தி பார்க்கலாம். ஒவ்வொரு உணவுலையும் பிராணன் இருக்கு, சுவை இருக்கு, சத்து பொருள் இருக்கு. இது மூணும் தான் ஒரு உணவுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. பிராணன், சத்து பொருள், சுவை. இந்த உயிருள்ள உணவுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது என்னது உயிருள்ள உணவு? சமைக்காம சாப்பிட்ற எல்லாமே உயிருள்ள உணவுங்க. பிராணன் இருக்கிற இப்போ தக்காளி, கேரட்டு, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழ வகைகள், பலாப்பழம், திராட்சை, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சமைச்சா சாப்பிட்றோம். அந்த பழங்கள்ல, கேரட்ல, வெள்ளரிக்காவுல 100% சத்து இருக்கு, 100% பிராணன் இருக்கு. பிராணன் என்னன்னா கண்ணுக்கு தெரியாது, ஒரு சூட்சமா ஒரு சத்து இருக்கும், அது பேரு பிராணன். 100% சுவை இருக்கும், டேஸ்டா இருக்குமா? அப்போ சுவைக்கு 100 மார்க்கு, சத்து பொருளுக்கு 100 மார்க்கு, பிராணனுக்கு 100 மார்க்கு, 300 மார்க். 300 மார்க். எனவே உயிர் உள்ள உணவுகளாகிய பழங்கள், சமைக்காம சாப்பிட்ற எல்லா காய்கறிகளும் ஃபர்ஸ்ட் உயிருள்ள உணவு, 300 மார்க். 2வது உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதென்ன உயிர் ஊட்டப்பட்ட உணவு? இந்த முளைகட்டிய தானியம் இருக்கு இல்லையா, இப்போ முளைகட்டிய தானியங்கள் நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், பழங்கள் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஒரு ஆப்பிள் சாப்பிடும் போது இருக்கிற அந்த சுவை முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடும் போது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்றோம். யாரோ சொல்லிட்டாங்க முளைக்கட்டிய தானியம் ரொம்ப நல்லதுன்னு, அது நல்லதுங்கிறதுக்காக தான் சாப்பிட்றமே தவிர ஒன்னும் ரசிச்சு ருச்செல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதனால முளைக்கட்டிய தானியம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதுக்கு ஏன் தெரியுமா உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேர் வருது? இப்போ தானியத்தை ஒரு டப்பால் அடைச்சு வைங்க, அது ஒண்ணும் முளைக்காது. லேசா தண்ணி கலந்து வச்சீங்கன்னா உடனே முளைக்குதா? முளை விடுறதுனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுன்னு பேருங்க. அதுல சத்து பொருள் 100 மார்க் இருக்கும், சுவை 50 இருக்கும், பிராணன் 100 இருக்கும். அதனால உயிர் ஊட்டப்பட்ட உணவுக்கு 250 மார்க். உயிருள்ள உணவை விட உயிரூட்டப்பட்ட உணவுக்கு ஒரு 50 மார்க் கம்மி. இது 2வது. 3வது என்ன தெரியுமா? சமைச்ச வெஜிடேரியன் சைவ சாப்பாடு. இப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சுவை போகிறது, பாதி சத்து போகிறது, பாதி பிராணன் போகுதுங்க. இப்போ ஒரு கேரட் இருக்கு இல்லையா, ஒரு கேரட் நல்லா கடிச்சு மென்னு கோல் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்களேன், நிறைய சத்து கிடைக்கும். ஒரு கேரட்டை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, சுவையே இருக்காதா? பாதி சத்து போயிருமா? பாதி பிராணன் போயிருமா? மொத்த பிராணம் போகும்போது ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட முடியாது. அப்போ ஒரு பொருளை சமைக்கும் பொழுது பாதி சத்து போகுது, பாதி சுவை போகுது, பாதி பிராணன் போகுதா? அதனால அதுக்கு 50 மார்க், 150 மார்க். இது 3வது. 4வது அசைவ உணவு, நான் வெஜிடேரியன். இந்த நான் வெஜிடேரியன் இருக்கு இல்லைங்களா, இது சத்து 100% இருக்கும், ஆனா சுவை இருக்காது, பிராணன் இருக்காது. அதனால இந்த நான்வெஜ்ஜுக்கு 100 மார்க். அதனால நீங்க யோசிங்க, இதுல எது சாப்பிடலாம்னு நீங்களே யோசிங்க. 5வது இருக்கு இல்லையா, அது உணவே இல்லை, லாகிரி வஸ்து, போதைப் பொருள். போதைப் பொருளுக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு ரூம்ல உங்களை அடைச்சு வச்சுட்டு நான் டெய்லி பால் மட்டும் தரேங்க, எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேக்குறீங்களோ பால் மட்டும் தான் கொடுப்பேன். நீங்க உசுரோட இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? இருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேரு உணவுன்னு பேரு. ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு பீடி சிகரெட், பீடி மட்டும் கொடுக்குறேன், இல்ல சிகரெட் மட்டும் கொடுக்குறேன், சாராயம் விஸ்கி பிராந்தி மட்டும் கொடுக்குறேன், உசுரோட வாழ முடியுமா? அந்த விஸ்கி பிராந்தி இருக்கு இல்லையா, அதுல தெம்பு இல்ல, சைடு சாப்பிட்றோம்ல அதுலதான் தெம்பு இருக்கு. புரிஞ்சுக்குங்க.
உணவுக்கும் போதைப் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு பொருள் உடம்புக்குள்ள போய் சத்தா மாறி உடம்புக்கு தேவையான சத்தை கொடுத்துட்டு அதிகமா இருந்தா சேமிச்சு வச்சதுன்னா அதுக்கு பேரு உணவு. போதைப் பொருள் என்ன, உள்ள போய் ஏற்கனவே சேகரிக்க வச்சிருக்க சக்தி எடுத்து செலவு பண்ணிட்டு ஓடி போயிடுச்சுன்னா அதுக்கு பேரு போதைப் பொருளுங்க. அதனால 5வது வந்து போதைப் பொருளுங்க. இப்ப சொல்லுங்க, நாம என்ன சாப்பிடணும் நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது போதைப் பொருளை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். நான்வெஜ் முடிஞ்ச வரை நிறுத்த வேண்டும். வேற வழி இல்லைங்க, ஆசைப்படுறேங்க சாப்பிடுறேங்கன்னா சாப்பிடுங்க. எவ்வளவு சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியுமோ வெளியே வாங்க. சமைச்ச பொருளையே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி இன்னும் நம்ம ஒருபடி மேல போகணும். எனவே நான் ஒரு திட்டம் கொடுக்குறேங்க. அதாவது வெறும் பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு 4 நாள் உட்கார்ந்து 5 நாள் உட்கார்ந்து பேசி பழங்கள் காய்கறி சாப்பிடுங்கன்னு சொல்லி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 30 நாள் சாப்பிட்டே இருப்பீங்க. திடீர்னு இட்லி பார்த்தோன்னா ஒரு நாள் 30 நாள் ஆசை வந்துடும், ஒண்ணு வாங்கி சாப்பிடலாமான்னு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டு பழகிருக்கோம் இல்லையா, ஆசை இருக்கா இல்லையா. அதனால நான் ஒரு டயட் சொல்றேன், இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதாவது காலையில் சமைக்காத உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி. இதான் டயட். செஞ்சு பாருங்களேன். அதாவது காலையில சாப்பாட்டுல சமைக்காத சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணணும், ஆரஞ்சு, சாத்துக்குடி, பழங்கள், அவலு, வெள்ளரிக்காய், கேரட், இந்த மாதிரி சமைக்காத உணவு என்னென்னமெல்லாம் சாப்பிட முடியுமோ காலையில சாப்பிட்டீங்கன்னா, இந்த சமைக்காத உணவுல என்ன தெரியுமா இருக்கு, பிராணன் இருக்கு, நிறைய பிராணன் இருக்கு. சமைக்காத உணவுகள் காலையில் சாப்பிடுங்கள், சமைச்ச உணவுகளை மதியம் சாப்பிடுங்கள். மதியம் இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரின்னு என்ன வேணா சாப்பிடுங்க. இதுக்கு ஆசைக்காக. நைட்டு கஞ்சி மட்டும் குடிங்க. அது என்ன கஞ்சி மட்டும் குடிக்கிறது, இரவு எது சாப்பிட்டாலும் ஒழுங்கா ஜீரணம் ஆகாதுங்க. என்ன சூரியன் இல்லையா, உடம்புல ஆட்டம் இல்லையா, அதாவது உடல் உழைப்பு இல்லையா, சாப்பாடு ஜீரணம் ஆகாதுங்க. அதனாலதான் காலையில ராஜா மாதிரி சாப்பிடு, மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்படியே உள்டாவா மாதிரி காலையில பிச்சைக்கார மாதிரி ஒரு தோசையை சாப்பிடுவோம், மதியம் மந்திரி மாதிரி சுமாரா சாப்பிடுவோம், நைட்டு ராஜா மாதிரி 12 மணிக்கு சாப்பிடுவோம். நம்ம எல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் நல்லா இல்ல, இந்த நைட்டு ஓவரா சாப்பிடுறதாங்க. எனவே இனிமேல சமைக்காத உணவுகளை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ உடம்புக்கு நல்லதுங்க. 3 நேரம் சாப்பிட சொல்லல, ஒரு நேரம், இல்ல வாரத்துல 2-3 நாள் முடிகிற மாதிரி. காலை சமைக்காத உணவு, மதியம் சமைச்சு விடுவோம், நைட்டு கஞ்சி. டெய்லி கூட சாப்பிட சொல்லுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ நைட்டு கஞ்சி சாப்பிட்டு படுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ காலையில இயற்கை உணவு சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்க, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனவே 5 வகையான உணவை புரிந்து கொள்ளுங்கள். உயிர் உள்ள உணவு, உயிர் ஊட்டப்பட்ட உணவு, சமைச்ச வெஜிடேரியன், சமைச்ச நான் வெஜிடேரியன், லாகிரி வெஸ்ட். புரிந்து கொண்டு இந்த 5ல எந்த அளவுக்கு நாம அதிக சத்துள்ள பொருளை சாப்பிடுறோமோ அவ்வளவு உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, காலை இயற்கை உணவு, மதியம் சமைச்ச உணவு, இரவு கஞ்சி குடிச்சு ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு நல்ல ஒரு சிந்தனையில் அளித்து உணவு முறைகளில் எந்த அளவுக்கு நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அற்புத கருத்தை நமக்கு தெரிவித்து சிறப்பித்துக் கொடுத்த கில்லர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு கால் மூட்டு வலிக்கு உண்டான வர்ம சிகிச்சைக்கு உண்டான மருத்துவ முறைகளை சென்ற வாரம் நமக்கு சிறப்பா எடுத்து எடுத்து பண்ணாங்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சி, இன்னும் அதனுடைய உபாதைகள் என்ன, அதனுடைய மற்ற மாற்று மருத்துவ முறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய சிறப்பான விளக்கம் அளிக்க காத்திட்டு இருக்காங்க. இன்றைய வேளையில் நமக்கு அந்த கால் மூட்டு வலிகளுக்கு உண்டான வர்ம சிகிச்சை புள்ளிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுக்க முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாய்ஸ் சொல்ல மேடம். இல்லைங்களே, வாய்ஸ் வரலையே. அன்மியூட்ல தான் இருக்கு, வாய்ஸ் வரல.
வாய்ஸ் வரல மேடம். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து கால் மூட்டு வலிகளுக்கு உண்டான வறுமை சிகிச்சை வந்து அவங்க நேரடி செய்முறையோட நமக்கு சிறப்பா விளக்கம் போறாங்க. இதுல என்னன்னா நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கல நாமும் அந்த நேரடி வகுப்புல செய்முறை கொடுக்கக்குள்ள அதையும் நாமும் வீடியோல வந்து அவர்கள் சொல்வது போல் நாம் அதை வந்து பின்பற்றுறது சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு ஆசான்களும் நமக்கு எந்த அளவுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை உணர்ந்து நீங்களும் அது மாதிரி வீடியோல வந்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் செய்வது உங்களுக்கும் நல்லது, அவர்களுக்கும் நல்லது. இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா உங்களுக்கு தான் மிக மிக சிறப்பான ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க நிகழ்வு என்பதை பேசிட்டு இருக்காங்க. மியூட் இருக்கா? ஆமா அம்மாவோட. ஈஸ்வரி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஓகே ஓகே. இப்ப அன்மியூட் பண்ணுங்க. ஓகேவா சார்? ஓகே ஓகே. நம்ம காலேஜ் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் ஓகேவா? வாய்ஸ் கரெக்டா? கரெக்டா இருக்கு மேடம். ஓகே சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே சார், நம்ம கிளாஸ் போயிருவோமா? இன்னைக்கு வந்து கால்களுக்கு உண்டான வர்ம முறை பற்றி நம்ம வகுப்பில் ஆரம்பிக்கிறோம். சோ எல்லாருமே இன்னைக்கு வெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற லேடிஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. சோ யார் யாருக்கெல்லாம் கால் வலி குறைஞ்சிருக்கா கையை மட்டும் காமிங்க, தம்ஸ் அப் சிம்பிள் மட்டும் காமிங்க. அப்படி ஓகே. நம்ம இன்னைக்கு கால் முட்டுக்கு உண்டான வர்ம புள்ளி பாயிண்ட மட்டும் சொல்றேன் நானு. கால் முட்டுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா, முட்டுக்கு என்னென்ன வர்ம பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லயே நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதை இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து அந்த இதுக்கு எப்படி மசாஜிங் பண்ணி நம்ம முட்டி வலிக்குரியதுங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். யாரு வர்றதுன்னா ரெகுலரா பண்றவங்க எண்ணெய் எடுத்துட்டே உட்காந்துக்கோங்க, நம்ம ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுமா? 1 செகண்ட் இருங்க. நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது கால் பாதத்துக்கு பார்த்தோம். கால் பாதத்துக்கு பார்த்துட்டு நம்ம முட்டிக்கு பண்றது. சோ ஃபர்ஸ்ட் கால் பாதத்துக்கு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், காலை மடக்கி வச்சுட்டு கால் பாதத்துல இருந்து நம்ம பண்றோம். சோ நடு பாதத்துல நம்மளுடைய கையோட 2 கட்டை விரலை வச்சு நடு பாதத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு கால் பாதத்துக்கு ஃபுல்லா எண்ணெயை ஃபுல்லா தடவி நல்லா மசாஜிங் பண்ணிட்டு பாதத்துல ஃபுல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுத்துட்டு 2 கையும் வச்சு நல்லா புஷ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுத்துட்டு கால் விரலுக்கு என்ன பண்றோம், கால் விரல நல்லா எண்ணெயை ஃபுல்லா தடவிட்டு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஒவ்வொரு பாயிண்டா ப்ரெஷர் கொடுத்தோம். இந்த பாயிண்ட்ல இங்க ஃபுல்லா எல்லா ஜாயின்லயும் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஒவ்வொரு விரலையும் என்ன பண்றோம், இந்த இடத்துக்குள்ள கொண்டு வந்து நேரா நீட்டி இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு மசாஜிங் இங்க பண்ணிட்டு செல்ஃப் மசாஜிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு பின்னாடி காலையும் என்ன பண்றோம், இந்த இடத்துல சதை வரும் பாத்தீங்களா, இந்த இடத்தையும் இப்படி நம்ம தேய்ச்சி விட்டு ரிலீஸ் பண்றோம். இந்த இடத்த வந்து எப்படி பண்ணணும்னா, மேல இருந்து கீழே இருக்கக்கூடாது, கீழே இருந்து மேல ஏத்துனீங்கன்னாதான் இந்த இடத்துல வலி ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு இங்க பிடிச்ச நேரம் இழுக்கும்ல, நைட்டு ஒரு சில நேரம் படுக்கும் போது ரொம்ப நின்னுட்டே வேலை பார்த்தா, அதுக்கு கீழே இருந்து மேல் நோக்கி இழுக்கணும். இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த வலி குறையும்.
அடுத்தது நம்ம இந்த இடத்துலயும் ஃபுல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு முட்டிக்கு வர்றோம். முட்டிக்கு பண்ணிட்டு கொண்டு வர்றது. சோ முட்டிக்கு நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த முட்டில 4 விரலையும் பின்பகுதியில இப்படி வச்சுட்டு கை கட்டை விரலை மட்டும் வச்சு grip மாதிரி பிடிச்சு இந்த இடத்துல இப்படி பண்றோம். ஃபர்ஸ்ட் நடுவுல கை வைக்கணும். இந்த இடத்துல நடுவுல கை வைக்கிற வந்து எலும்பு இருக்காது, உள்ளக்க என்ன தெரியும், ஜவ்வு மாதிரி தெரியும். இந்த இடத்துக்குள்ள ஜவ்வு மாதிரி தெரியும். கரெக்டா கை மியூட் ஆயிடுச்சு, அட்மிட் பண்ணிங்க. மேடம் உங்களுக்கு மியூட் ஆயிருக்கு மேடம், வாய்ஸ் கேட்கல, அட்மிட் பண்ணீங்க. லைட்டா இப்படி புஷ் பண்ணி நிப்பாட்டுங்க, அவ்வளவுதான். அடுத்து இந்த இடத்துல கீழே எலும்பு வர ஆரம்பிக்கும். இந்த எலும்புக்கு மேலேயும் இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டு 1 2 3 4 5 மெதுவா செய்யணும், அவசரப்படாதீங்க. அடுத்தது மேல வரும், கீழே நடுவுல செஞ்சோம், அடுத்து கீழே செஞ்சோம், அடுத்து மேல பாயிண்ட் வரும். இந்த மேல பாயிண்ட்ல முட்டி வலி இருக்கிறவங்க, தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல கை வச்சீங்கன்னாவே நொடுக்குங்கிற மாதிரி ஒரு கையில ஃபீல் ஆகும். சோ இந்த இடத்துல இப்படி கை வச்சு 1 2 3 4 5 ஒரு அமுக்கா லேசா வலிக்காத அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இங்க சைட்ல வாங்க. இந்த சைட்ல வந்தீங்கன்னா இங்க வந்து கண்ணோட முட்டியோட கண்ணுங்கிற மாதிரி இந்த இடத்துல அமைப்பு இருக்கும். 1 2 3 4 5 இங்க அமுக்கிடணும். அமுக்கிட்டு அடுத்து மேல குடி கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி வலிச்சுடணும். மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல ஒரு 5 டைம்ஸ். 3 4 5 இப்படி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த 4 விரல் அடியில தான் இருக்கணும். இந்த ரொட்டேஷன்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, மேல இருந்து இப்படி கீழே குடி கொண்டு வந்து இப்படி சைட்ல ஃபுல்லா 2ஆ பிரிக்கிறோம். முட்டியை 2ஆ பிரிச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்றோம். 5 கவுண்ட் பண்றோம். 5 தடவை பண்றோம். 5 தடவைங்கிறது 7 தடவை இல்ல 9 தடவை கூட உங்க வலிக்கு ஏத்த மாதிரி நீங்க எண்ணிக்கையை கூட்டிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி பண்றோம். பண்ணிட்டு அடுத்தது வந்து என்ன பண்றோம், காலை கொஞ்சம் நீட்டி கொடுக்குறோம். நீட்டி கொடுத்துட்டு கால் முட்டிக்கடியில இந்த 4 விரல் வச்சோம் பாத்தீங்களா, இந்த 4 விரலை முட்டிக்கடியில வச்சு அழுத்தம் கரெக்டா 4 விரலையும் முட்டிக்கடியில கொண்டு போய் வச்சீங்கன்னா முட்டியோட அடிப்பகுதியில இருக்கிற ஜவ்ல வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். அப்ப அழுத்தம் கொடுக்கும்போது நம்மளுடைய கை கட்டை விரல் இந்த இடத்துல கீழே இருக்கிற இடத்துல இருக்கணும். கீழே கரெக்டா இந்த எலும்பு வரும் பாத்தீங்களா, அந்த எலும்புக்கு கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த எலும்புக்கு மேல இப்படி இருக்கணும். ஒரு விரல் மேல ஒரு விரலை வச்சுக்கோங்க. வச்சு இங்க ஒரு லைட்டா அழுத்தம் கொடுத்துட்டு 4 விரலையும் பின்னாடி 4 4 8 விரல் இருக்குல்ல, அதை பின்னாடி வச்சு பின்னாடி இருக்கிற ஜவ்ல ஒரு அழுத்தம் பிடிங்க. கிளிப்பு மாதிரி பிடிச்சுக்கோங்க. நிப்பாட்டுங்க. 1 2 3 4 5 நிப்பாட்டி விடுங்க. அவ்வளவுதான். சோ பின்னாடி இருக்கிற 4 4 8 விரலை வச்சு பின்னாடி இருக்க ஜவ்வை வந்து நல்லா இப்படி எண்ணெயை வச்சு தேய்ச்சி அழுத்தம் கொடுங்க. இப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க. ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இப்படி கீழே சைட்ல இப்படி தேய்ச்சி விடணும். முன்பகுதியிலையும் இப்படி முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் வர்ற மாதிரி கையை மாத்தி மாத்தி வச்சு அடியில வந்து இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் கால் நல்லா இப்படி அமுக்கி சூடு பறக்க இப்படி தேய்ச்சி விடுங்க. போதும். தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து முட்டிகால்ல இருந்து கீழே வரைக்கும் கொண்டு வர்றது எப்படி அப்படின்னா, இங்க முட்டியில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா முன்பகுதியில கீழே இறக்கணும். கொண்டு வந்து காலோட சைடுல இப்படி கொண்டு வந்து பின்பகுதியில மேல ஏத்துறோம். முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு நிமிர்றவங்க இதை செய்யுங்க. முன்பகுதி கீழ் நோக்கி வரணும், பின்பகுதியில மேல் நோக்கி ஆப்போசிட் ரிவர்ஸ்ல கொண்டு வரணும். இது மாதிரி ஒரு 9 தடவை இல்ல 11 தடவை இப்படி ஒரு 20 தடவையாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். உங்களால எத்தனை தடவை முடியுதோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இருக்கும். கீழ் நோக்கி இழுத்து பாதை வரையும் கொண்டு வந்துட்டு அடுத்து மேல் நோக்கி பின்னாடி போகும்போது இந்த 4 4 8 விரலை வச்சு பின்பகுதியில கொண்டு வந்து இப்படி முடியும். பின்பகுதி வரும்போது முட்டிக்கு அடியில வரைக்கும் கை கொண்டு போய் முட்டிக்கு மேல கொண்டு வாங்க. மேல வரையும் கொண்டு வாங்க. நல்லா மேல இருந்து எடுங்க. முட்டிக்கு மேல இருந்து இப்படி நல்லா இறக்கி கொண்டு வந்து கால் விரல் ஃபுல்லா கொண்டு வந்துட்டு கால் பாதத்துடைய சைடு பகுதியில கொண்டு போய் பின்பகுதியில வழியா இப்படி எடுக்கும். எடுத்து இப்படி மேல கொண்டு வந்து நீட்டிட்டு நல்லா எண்ணெய் தேய்ங்க.
தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூடு பறக்க இப்படி தேய்க்கணும். 20 தடவை வரையும் தாராளமா செய்யலாம். உங்களுடைய கைக்குண்டான ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கோ அதை பொறுத்து காலுக்கு பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கால் முட்டிக்கு மட்டும் இப்படி ரொட்டேஷன் மாத்தி மாத்தி கையை இப்படி முட்டி மேல வச்சுட்டு 10 விரலையும் யூஸ் பண்ணி 5 10 விரலையும் யூஸ் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்றோம். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது கால்குள்ள கொஞ்சம் சூடு ஏறும். கரெக்டா பண்ணீங்கன்னா கால்குள்ள முட்டிக்குள்ள சூடு ஏறும். சூடு ஏறும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இப்படி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு முட்டிக்கு மேல, கரெக்டா முட்டிக்கு மேல என்ன பண்ணுங்க, இந்த 2 விரலை வைங்க. கை மத்த விரல்லாம் வந்து இங்க சும்மா ஒரு கிரிப்புக்காண்டி பிடிச்சுக்கிறீங்க. மேல வச்சுட்டு மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி இறக்கி விடுங்க. மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி இறக்குங்க. மேல இருந்து கீழ் நோக்கி ஒரு 5 தடவைல இருந்து 6 தடவை இறக்கி விடுங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலும்புல நம்மளுக்கு முட்டி தேய்மானம் வந்தா இங்க ஒரு வலி வரும். அதனால இப்படி இறக்கி விட்டுக்கோங்க. இப்படி இறக்கி விட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டியில வலி குறையும். சோ இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து முட்டியோட இந்த பாயிண்ட் இங்க ஒரு வீக்கம் வரும். வயசானவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீக்கம் காமிக்கும். முட்டி தேய்மானம் ஆயிருக்கு, முட்டியில வீக்கம் இருக்கு அப்படின்னா முட்டி பெருசா முட்டி எலும்போட இந்த பாயிண்ட்ல ஒரு வீக்கம் காமிக்கும். சோ இந்த இடம் வீக்கம் காமிக்கிற இடத்தையும் என்ன பண்ணணும், அழுத்தி நல்லா இப்படி தேய்ச்சி விடணும். ஃபர்ஸ்ட் வலிக்கதாமா செய்யும். ஆனா கொஞ்சம் 2 நாள் 3 நாள் தேய்ச்சிங்கன்னா அந்த வலி குறைஞ்சிடும். இந்த இடத்துல வீக்கம் விழக்கூடாது. இந்த இடத்துல விழும். அதே மாதிரி இந்த இடத்துல முட்டியோட ஜாயிண்ட் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் விழும். சோ இந்த 2 இடத்துலயும் நீங்க வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த சதையை வந்து எடுத்து விடலாம். இந்த இடத்துல முட்டிக்கு அடியில இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு சதை விழும். நீர் கட்டி ஒரு சதை நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சதை மாதிரி தெரியும் வரைக்கும். அத வந்து அது விழுந்தாவே முட்டி வலி வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சதை விழுந்தா விரல்ட்டையே அழுத்தி தேய்ங்க. 2 நாள் 3 நாள் வலிக்கும். அதுக்கப்புறம் அது கரைய ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல அந்த நீரை எடுக்க எடுக்க முட்டி வலி இருக்காது. இந்த இடத்துல சதை விழும். அடுத்து முட்டிக்கு இந்த இடத்துல ஒரு சதை விழும். இந்த பக்கம் வராது, இங்கதான் விழும். இது ரெண்டையும் நம்ம வந்து விழக்கூடாது. இந்த இடத்துல நீர் கோர்த்துட்டு சதை விழுறது இருக்கக்கூடாது. ஆரம்பத்திலே தேய்ச்சி விடுங்க. இல்ல வந்துருச்சு பெருசா இருக்கு அப்படின்னா அப்ப கூட என்ன பண்ணுங்க, நல்ல எண்ணெயை சூட வச்சு அந்த எண்ணெயை தொட்டு 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 ஒரு பஞ்சோ ஏதாவது ஒரு துணியில தொட்டு இந்த இடத்துல அந்த எண்ணெயை தடவை தடவை உங்களுக்கு அந்த சூடு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க. 2 தடவை காலையில இருக்க சாயந்தரம் இருக்க இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க. அதே இது ஒரு வாரம் தொடர்ந்து 2 வாரம் செய்ய செய்ய உங்களுக்கு நல்லாவே இந்த இடத்துல இருக்கிற வீக்கம் குறையும். இந்த இடத்துல இருக்கிற இந்த வீக்கம் வந்து குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு முட்டி வலி வேகமா குறைஞ்சிரும். இந்த இடத்துல நீர் தங்குறதுனாலதான் உங்களுக்கு முட்டி வலியே வருது. முட்டிக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்வெல்லிங் வரும். அதுவும் அதே மாதிரி முட்டிக்கு அடியில இந்த இடத்துல ஒரு தனியா ஒரு சதை தூக்கம் இந்த இடத்துல தூக்கி தெரியும். அந்த 2ஐயும் நம்ம எடுத்துட்டோம்னாவே முட்டி வலி நம்மளுக்கு வேகமா குறைஞ்சிடும். சோ இந்த 2 இடத்தையும் நீங்க சாதாரணமாவே இப்படி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு குறையும். சோ இது முட்டி வலியில இருந்து இங்க ஆரம்பிச்சு பண்றோம். முட்டி வலிக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, தொட சதைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, தை மசில்ஸ். அந்த தை மசில்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அதனுடைய ஸ்ட்ரென்த்தனை லூசனிங் கொடுத்துரும். இந்த சதை வந்து லூசனிங் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகும், இங்க முட்டில வீக்கம் வரத்தான் செய்யும். வீக்கம் முட்டி வந்து அதனுடைய வலிமையை குறைக்கும். அப்ப இங்க இருக்கிற தொடையிலையும் நம்மளுக்கு ஒரு வலி வரும். இங்க இருக்க தொடையில இந்த இடத்துல நடு தொடையில கை வைங்க. இப்படி மடக்கி வச்சுட்டு கை வச்சு பாருங்க. இந்த தொடையில நடு பகுதியில சதையில ஒரு வலி இருக்கும். அந்த வலியை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா எண்ணெயை தடவிட்டு நம்மளுடைய கையில இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சு இப்படி அழுத்தம் கொடுக்கும். ஒரு 5 தடவை இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த தொடையில இங்க இருக்கிற வலியை எடுத்து விட்டீங்கன்னா இங்க வலி குறைஞ்சிரும். இப்படி அழுத்தி தேய்ங்க. ஒரு 5 தடவை 6 தடவை இப்படி அழுத்தி தேய்ச்சி பாருங்க. இங்க தொட மேல நடு தொடையில மேல இப்படி காலை வச்சீங்கன்னா இந்த சதை தூக்கி இருக்கும். இந்த இடத்துல இப்படி தேய்க்கும் போது தொட வலி குறைய ஆரம்பிச்சு. இங்க தொடையில ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை எடுத்து விட்டோடனே முட்டி வலியும் குறையும். சோ இப்ப முட்டி வலிக்கு எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கோம், கால் பாதத்துல ஆரம்பிச்சிருக்கோம். கால் பாதத்துல கொலுசு போற இடத்துல ஆங்கிள் எங்க போட்டிருக்கோம். அடுத்தது இங்க மேல கொண்டு வந்து முட்டிக்கு கொடுத்திருக்கோம். முட்டியில ஒவ்வொரு நரம்பும் முன்னாடி இருக்கிற வர்ம பாயிண்ட் எல்லாம் தொட்டிருக்கோம். எலும்புக்கு நடுவுல ஜவ்வு கடையில எல்லாம் பிரஷர் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம். முட்டிக்கு அடியிலையும் பண்ணிருக்கோம்.
முட்டிக்கு சைடுல இருக்கக்கூடிய வீக்கத்துக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து நடு தொடையில இருந்தும் நம்ம என்ன பண்றோம், எடுத்து விடுறோம். எடுத்து விட்டுட்டு இப்ப காலுக்கு ஃபுல்லாவே பண்றது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், இந்த விரலை வந்து 10 விரல்ல நடு விரலை வந்து நம்மளுடைய கட்டை விரலை நடு தொடையில வச்சுக்கணும். மத்த 4 விரலை விரிச்சு நம்மளுடைய சைடு தொடையில இப்படி வச்சு மேல இருந்து கீழ் நோக்கி இறக்கி, அடுத்து கீழ இருந்து அடியில கூடி கொண்டு வந்து அடித்தொடை வழியா இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும். சேர்ல உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்படி கொஞ்சம் முன்னாடி வந்து காலை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். என்ன பண்றோம், நடு கட்டை விரல் நடு தொடைக்கு வரணும், மத்த 4 விரல் சைட்ல இருக்கணும். இப்படி கூடி கீழே இறக்குறோம். இறக்கி அப்படியே முன்னாடி கொண்டு வர்றோம். கொண்டு வந்து கால் பாதத்து வரையும் கொண்டு வந்துட்டு அப்படியே சைட்ல கூடி கொடுத்து அடியில 4 விரலையும் அடியில கூடி கொடுத்து அப்படியே இழுத்து கொடுத்து அடி தொட வழியா இழுத்து இப்படி மேல கொண்டு வரும். இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து இப்படி இணைத்தீங்க. முன்பகுதியில எப்பயுமே வந்து ரத்த ஓட்டம் கீழ் நோக்கி போகும், பின்பகுதியில ரத்த ஓட்டம் கீழ இருந்து மேல் நோக்கி தூக்கும். இத வந்து கரெக்டா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு இது வந்து எத்தனை தடவை உங்களுக்கு பண்ண முடியுமோ 10 தடவை 20 தடவை கூட நீங்க இந்த மாதிரி இது பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? சோ எத்தனை தடவை பண்ண முடியுமோ அத்தனை தடவை நீங்க இதை வந்து பண்ணுங்க. சோ காலுக்குண்டான மொத்த வர்ம பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, தொடையில பண்ற வர்மம், முட்டியில பண்றது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா கடைசி என்ன பண்றோம், ஒவ்வொரு பாயிண்டா ஸ்டெமுலேட் பண்றோம். அடுத்து மொத்தமா சேர்த்து எல்லா சதிக்கும் சேர்த்து என்ன பண்ணிடுறோம், மசில்ஸை வந்து நம்ம பண்ணிடுறோம், ப்ரெஷர் கொடுத்து எடுத்து விடுறோம். சோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நீங்க பண்ணுங்க. இப்ப கால் முட்டிக்கு பண்ணும் போதே நம்ம கால் ஃபுல் காலுக்கும் சொல்லியிருக்கோம். நாளைக்கு அடுத்த செக்ஷன்ல வந்து இடுப்புல இருந்து உங்க கால் பாதம் வரையும் இருக்கும் அடுத்த செக்ஷன். சோ இப்ப வந்து நம்ம இந்த காலுக்குரியது. யார் யாரு டவுட் கேட்கணுமோ டவுட் கேட்க ஆரம்பிங்க சார். ஓகே ஓகே. கால் மூட்டு வலிகளுக்கு உண்டான வர்ம புள்ளிகள் வந்து சென்ற வாரம் எடுத்தாங்க. இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சி எடுத்து ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த முத்து மருத்துவ மரபு அனைவரும் சார்பாக நன்றிகளும் நன்றி. நன்றி மேடம். சார் வேற யாரும் டவுட் கேக்குறாங்கன்னா கேட்கலாம் சார். வேற டவுட் இருந்தா நீங்க இப்ப கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அட்மிட் பண்ணிட்டு குட்சாமியா. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. அதுவே சிறப்பா இருந்துச்சு. செய்யும் பொழுதே நாங்க டிவி பார்த்தோம். ஆனா இதுல நீங்க பேசுறது கேட்கல, பிரேக் ஆகி கேக்குது, தெளிவா கேட்கல. மேடம் நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணீங்க அவங்க பேசக்குள்ள. சிறப்பா நாங்க கூடயே செஞ்சு பார்த்தோமா. ஆனா மீண்டும் அங்க நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த புள்ளிகள் குறிப்பு எடுக்கலங்கம்மா. அதனால புள்ளியை பற்றி ஒரு குறிப்பு PDF அனுப்ப முடியுங்களா? அதம்மா வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரினா நாங்க திருப்பி அதை செஞ்சு பார்க்க, ஏன்னா வலி இருக்கு, அதனால செஞ்சு பார்க்கறதுக்காக நம்ம கேட்கலாம். நன்றிங்கம்மா. ஐயா நான் சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா, உங்களுக்கு நாங்க சொல்றோம் ஐயா, புள்ளிகள் குறிப்பு சொல்றோம். நன்றிங்கம்மா, நன்றி. மகிழ்ச்சிம்மா, வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக லாவண்யா பாஸ்கரன், நீங்க கேள்வி கேட்கலாமா? வணக்கம்மா. நீங்க சொல்ல நாங்க செஞ்சுட்டே இருக்கிறோம். அப்ப ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, அது என்ன காரணத்தினால? பாடி உள்ளக்க கேஸ் வந்து நரம்புக்குள்ள இருக்குமா, கேஸ்ல நரம்புக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு. ஓ சரிங்கம்மா, அது சரிப்படுத்தணும். அதுக்கு வந்து நீங்க எக்ஸசைஸ் இது பண்ணணும். இட்லி தோசை மாவு சிட்ரிக் ஆசிட் காம்போ இருக்க மாதிரி புளிச்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும். உடம்புல வந்து சிட்ரிக் ஆசிட் காம்போ வர மாதிரி புளிப்பான ஐட்டம் எதுவும் எடுக்காதீங்க. இதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் இண்டிவிஜுவலா என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உணவு கட்டுப்பாடும் ஒரு சில விஷயம் இருக்கு, இண்டிவிஜுவலா சொல்லுங்க, நான் பேசிடுறேன். சரியா? இண்டிவிஜுவலா எனக்கு கால் பண்ணுங்க.
நன்றிங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சௌந்தரியம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். மேடம், எனக்கு வந்து கொஞ்சம் நீ பெயின் இருக்கு மேடம். அது நீ பெயின் இருக்கிறப்ப நீங்க சொன்ன மசாஜ் பண்ணலாங்களா? அது பரவாயில்லைங்களா? நீ பெயினுக்கு தான் மசாஜே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால நீ பெயின்